நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு சில விஷயத்துக்கு ஒரு சில காலங்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படின்றத வந்துட்டு நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். பட் கருடன் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த மனுஷன் பல வருஷமா சினிமா இருக்கு இல்லையா, சினிமாவில் ட்ரை பண்ணதுக்கு தப்பே கிடையாது, ட்ரை பண்ணதுக்கான ரீசன் இல்லாமல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆக்டிங் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, கோலிவுட் இருக்கு இல்லையா, கோலிவுட்டுக்கு புது கதாநாயகன் கிடையாது, கதையின் நாயகன் வந்துட்டு கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீலை பார்த்தோம் அப்படின்னா சூரி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சினிமா இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமான ஹீரோஸ் அப்படின்றத பார்த்துருக்கு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா வாரம் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு புது படம் அப்படின்றது ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கு. புதுசா ஒரு ஹீரோ அப்படின்றவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்காங்க. தமிழ் சினிமான்னு கிடையாது, சினிமாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு திரைப்படத்துல ஹீரோவா நடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டைலா டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கணும், அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஃபைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் அப்படின்றது வந்துட்டு சினிமாவில் ஹீரோ ஆகணும் அப்படின்னா அது இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனுஷனை இது எல்லாமே இல்லை அப்படின்ற பட்சத்தையும் ஒரு கதை தேர்ந்தெடுக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கதை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு கதாநாயகன் கிடையாது, கதையினுடைய நாயகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படிதான் பார்த்தோம் அப்படின்னா சூரி ஹீரோவாக நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அப்டேட் வரும்போதே ஒரு நக்கலான ஒரு நியூஸ் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா பத்திரிகைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துலேயுமே வந்துச்சு, டேய் அவன் காமெடியா ஒழுங்கா பண்ண மாட்டான்டா, அவனை போய் ஹீரோவா போட்டு படம் எடுக்க போறது யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது கதை மட்டும் கிடையாது, டைரக்ட் பண்ண போறதும் வெற்றிமாறனாமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த சிரிப்பு எல்லாமே ஒரு நிமிஷம் சைலன்ஸா மாறுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆடுகளத்துல சொல்ற மாதிரி கருப்பு ஜாக்கியா நின்று ஒரு சேவல் கூட தோத்ததில்லை அப்படின்ற மாதிரி வெற்றிமாறன் டைரக்டரா இருந்து படம் இருக்கு இல்லையா, படத்துல எந்த குறையும் இருந்ததில்லை அப்படின்றதுதான் கோலிவுட் வரலாறு அப்படின்னே சொல்லலாம். வெற்றிமாறன் கண்ணுக்கு சூரி ஹீரோவா தெரிஞ்சாரா, எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா சூரி ஹீரோவா தெரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விமர்சனங்கள் எழுதிக்கிட்டு இருக்கும்போது விடுதலை ஒன்று இருக்கு இல்லையா, அது ரிலீஸ் ஆனோடனே பார்த்தோம் அப்படின்னா வெற்றிமாறன் கண்ணுக்கு மட்டும் கிடையாது நம்ம எல்லாரோட கண்ணுக்கும் சூரிய ஹீரோவா தெரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவன் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் காமெடியா, இவன் பண்றதெல்லாம் வந்துட்டு பாடி லாங்குவேஜா, என்னடா பேசுறான், ஒரே மாதிரி எல்லா படத்தையும் பேசிக்கிட்டு இருக்கான், மதுரை ஸ்லாங்கை வச்சுட்டே பார்த்தோம் அப்படின்னா காலத்தை தள்ளிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் தொடர்ந்து ஒருத்தர் மேல துணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது விடுதலையில் பார்த்தோம் அப்படின்னா யாரு சாமி நீ, இப்படிலாம் உனக்கு நடிக்க தெரியுமா, அப்புறம் எதுக்கே அந்த காமெடி ட்ராக்ல போய்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம் அப்படின்னா வாயப்படக்காத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விடுதலை பாகமே 2 பாகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது விடுதலை பார்த்ததுக்கு அப்புறமாவே சரி ஓகே இனிமேல் வந்துட்டு சூரி ஹீரோ இருக்கார் இல்லையா, ஹீரோ மெட்டீரியலா மாறிட்டாரு, இனி சூரி காமெடி பண்ணா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கருடன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி பார்த்தோம் அப்படின்னா விடுதலை பார்த்தப்போவாது சூரி வந்துட்டு காமெடியெல்லாம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10% சான்ஸ் இருந்துச்சு. பட் இனிமேல் வந்துட்டுலாம் அவர் காமெடியெல்லாம் நடிச்சாருன்னா மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கருடன்ல அந்த மனுஷனுக்காக கதை எழுதப்பட்டுச்சா இல்லை கதை சூரிக்காக உருவாக்கப்பட்டுச்சா அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மீனிங்ல தான் வருமோ, சூரிக்காக கதை எழுதப்பட்டுச்சா இல்லை கதைக்காக சூரி பிறந்தாரா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கதை அவ்வளோ அட்டகாசமா அவருக்கு பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா தொடர்ச்சியா மாலிவுட்ல ஹிட் படங்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கோலிவுட்டினுடைய இந்த வருஷத்துடைய முதல் அண்ணாந்து பார்க்க வைக்கக்கூடிய படமா சூரி இருக்கார் இல்லையா, சூரியனுடைய அந்த கருடன் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம உண்மையா இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல இந்த யூனிவர்ஸ் அதுக்கான வேலை அப்படின்றத பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ்ல படிச்சிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய ஜேர்னி அப்படின்றது இருக்கு இல்லையா, அவ்வளோ லேசுப்பட்ட ஜேர்னி கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஓ அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டுறோம். அது யோகி பாபுவா இருந்தாலும் சரி, சூர்யா இருந்தாலும் சரி, இல்லை சந்தானமா இருந்தாலும் சரி, எந்த காமெடி ஆர்டிஸ்டா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா காமெடி ஆர்டிஸ்ட்னு கிடையாது, யாரா இருந்தாலுமே அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்கள பத்தி நம்ம எல்லாருமே பேசுவோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது யாரும் பெருசா பேசாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். சூரியனுடைய லைஃப்ல பார்த்தோம் அப்படின்னா மதுரையில இருந்து சினிமாவில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், சினிமாவில் ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு ஓடி வரக்கூடிய ஒரு பையன், ஆஸ் யூஷுவலான ஒரு பையன் தான் பார்த்தோம்னா சூரி அப்படின்னே சொல்லலாம். சூரியனுடைய கஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய யூடியூப்ல பேசிட்டாங்க. பட் அந்த கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டமான பீரியட்லையும் பார்த்தோம் அப்படின்னா சினிமாவை விட்டுறக்கூடாது, என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு நமக்கான நாளா வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா. ஒரு பீரியட்ல தொடர்ந்து போராடுறவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்துட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா
போடா என்னது நம்ம வந்துட்டு எக்கச்சக்கமான எஃபோர்ட் போட்டோம், பட் நம்ம நினச்ச எதுவுமே நடக்கல, அப்புறம் எதுக்கு நம்ம வந்துட்டு அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கட்டும், போதும் இதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ட எஃபர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பாதியில் நிப்பாட்டிடுவாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா பல பேர் இங்கே தோற்று போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இங்கே சக்ஸஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2வது படியில் எழுதியிருக்கும், ஒரு சிலருக்கு 20வது படியில் எழுதியிருக்கும், ஒரு சிலருக்கு 200வது படி, ஒரு சிலருக்கு 2000வது படி அப்படின்றதுல தான் எழுதியிருக்கும். ஸோ நம்ம லைஃப்பில் இன்னைக்கு போராடுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, யாராக இருந்தாலுமே சரி ஒரு 20 to 30 ஏஜ்குள்ளே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கனவு இருக்குது, அது எந்த ஃபீல்டில் வேணாலும் இருக்கலாம், தனியாக பிஸ்னஸ் பண்ணணும், சினிமாவில் நடிக்கணும், இல்லை யூடியூபர் ஆகணும், அந்த மாதிரி எந்த கனவு வேணாலும் இருக்கலாம். நம்ம இன்னைக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்மளுடைய 40 வருஷ லைஃப் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் 20ல் இருந்தீங்க அப்படின்னா 60லேருந்து 70 வயசு வரைக்குமே உங்களுடைய லைஃப் அப்படின்றது முழுக்க செட்டில். ஸோ அடுத்த 40 வருஷத்தை நீங்கள் ஜாலியாக வாழணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் கனவோட நீங்கள் வாழணும் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு மட்டும் உடனே கிடைச்சணும். நான் போயிட்டு ட்ரை பண்ணுவேன், 1 or 2 இயர்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எனக்கான வாய்ப்பு கிடைச்சணும், நானும் பெரிய ஆளாயிரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாருமே இங்கே பெரிய ஆளாக முடியாது அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சூர்யா இருந்தாலும் சரி, வெற்றிமாறன் அவருடைய முதல் படத்துக்காக பார்த்தோம் அப்படின்னா பல வருஷங்கள் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் ஒரு மாஸ் டைரக்டர் ஆனாலும் கூட அவர் வருஷத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ண முடியும், அவரை நம்பி பணத்தை கொட்டுறதுக்கு வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் தயாராக இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் கூட அவருக்கு எப்போ எல்லாம் கரெக்டாக கைக்கூடி வருதோ, எல்லாம் பெர்ஃபெக்டான டைம் அப்படின்னு சொல்லி தோணுதோ அந்த டைமில் தான் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றதே ஸ்டார்ட் பண்ணுவார். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல் டேரக்டராக இருந்தும் கூட பார்த்தோம் அப்படின்னா செலக்டடான ஸ்கிரிப்ட், செலக்டடான படங்கள் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சூர்யா அதே மாதிரி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சந்தானம் இருக்கார் இல்லையா, சந்தானமாக இருந்தாலும் சரி, யோகி பாபுவா இருந்தாலும் சரி, இவங்களும் வந்துட்டு ஹீரோவாக நடிக்கிறோம் அப்படின்ற ஆசையோட கோலிவுட்குள்ளே வந்தாங்க. பட் சூர்யா அக்செப்ட் பண்ணிக்கிட்ட அளவுக்கு வந்துட்டு கோலிவுட் அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா இல்லை அப்படின்றது தான் உண்மை. யோகி பாபுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஓட்டை வச்சு நடக்கக்கூடிய படம் இருக்கு இல்லையா, அந்த படம் கொஞ்சம் ஓடிச்சு. சந்தானத்துக்கும் அவருடைய முதல் 2-3 படங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அவங்கள ஹீரோவாக மக்கள் அக்செப்ட் பண்ணல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். பட் சூரியனுடைய கதையே வேற அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இனிமேல் நீங்க காமெடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் அன்பு கட்டளை போடுற மாதிரி தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ரசிகர்கள் அப்படின்றத சூரி பிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொட்டுக்காளியா இருந்தாலும் சரி, விடுதலை 2ஆம் பாகமா இருந்தாலும் சரி, இதெல்லாம் தொடர்ந்து ரிலீஸ்க்கு காத்திருக்கிறதுனால இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரி இருக்கார் இல்லையா, சூரியனுடைய டைம். ஸோ இந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா சூரி இறங்கி அடிச்சு இதே மாதிரியான நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி நடிச்சிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் இப்போ நல்ல ஹீரோஸ்க்கான வேக்கண்ட் அப்படின்றது ரொம்ப காலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கதை நாயகர்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல கதை இருக்குது, இதுக்காக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியலாக நிறைய விஷயங்கள் அப்படின்றத ஹீரோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் சூரி மாதிரியான ஒரு ஆளை வந்துட்டு ஹீரோ ஆக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கதைக்கு என்ன தேவையோ அதை சூரி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார் அப்படின்றதுனால பல டேரக்டர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா சூரிக்கான கதைகள் அப்படின்றத எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் கோலிவுட்டில் இப்போ பரபரப்பாக பேசக்கூடிய விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு காலத்தில் ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத தேடி பல வருஷங்கள் போராடிக்கிட்டு இருந்த ஒரு பையனுக்கு இன்னைக்கு ஒரே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா பல டேரக்டர்ஸ் அவங்களுடைய கதைகள் அப்படின்றத எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை. நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா அது நடக்கிற வரைக்கும் விடாமல் போராடுங்க. அது நடந்ததுக்கு அப்புறமா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் அதிகமாக போராடணும். வாழ்க்கையில் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிறது ஈஸி, பட் வரது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அடுத்து நம்மளுடைய லைஃப் செட்டில் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம். ஸோ நீங்கள் சூரிய பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.